யூஜிடிஆர்பி எழுதியுள்ள சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சின்ன அப்டேட்ஸ் தான். இப்போ என்னென்னா, இந்த கல்வியாண்டுக்கான நாள்காட்டி பள்ளிக்கல்வித்துறையால் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த நாள்காட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புதிதாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு 10 நாள் புத்தாக்க பயிற்சி இந்த ஜூன் மாதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா, அரசு தெளிவாக ஜூனில் அப்பாயின்மெண்ட் போடுற மாதிரி இருக்காங்கன்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது. நீதிமன்ற வழக்கு எது இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு டிஆர்பி கண்டிப்பாக விரைவில் அந்த நியமனம் பண்ணுவாங்கன்றதுக்கான ஒரு சூழல் நம்மளுக்கு இந்த இதிலேருந்து தெரியுது. இந்த நாள்காட்டி அதில் அவங்க போட்டிருக்க விவரத்துலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது. அதனால் எந்த விதமான அந்த இதில் வாட்ஸ்அப் குரூப்பில் இப்படி மெசேஜ் வருது அப்படி மெசேஜ் வருதுன்னு எந்த விதமான மெசேஜை நீங்கள் பார்க்காம யூடியூப்பில் இந்த மாதிரி பேசுகிறாங்க, மறுதேர்வு நடக்குமா, அதெல்லாம் எதுவும் கன்சிடர் பண்ணாதீங்க. நம்ம தேர்வை சிறப்பாக எழுதியிருக்கோம், சிவி வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். நம்மளுக்கு தேவையானதை நம்ம அரசு கண்டிப்பாக நம்மளை செய்யும். எந்த வழக்கு எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி தான் டிஆர்பி செயல்படுது. அந்த டிஆர்பியினுடைய அந்த செயல் திட்டத்தின்படி தான் டிஆர்பியும் செயல்படுது. அதனால் நம்ம அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்ல. அவங்க போடுற போஸ்ட்டு அவங்க கொடுக்குறதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. அதனால் ரிலாக்ஸாக இருங்க, நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அரசினுடைய முயற்சி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பணி நியமனம் விரைவில் இருக்கணும் அப்படின்ற முயற்சியில் அரசு இருக்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அதனால் அனைத்து தேர்வுகளும் இது நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. அந்த தேர்வில் நம்ம மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்த கட்டம் நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத ஃபீல் பண்ணி அதுக்குண்டான நம்ம முயற்சியை எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் மற்றபடி எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. பொறுமையாக வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குது அப்படின்றது. நம்மளுக்கு சாதகமாக தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். நன்றி, வணக்கம்.